எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிக தெளிவான சில விடயங்களை நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். ஒன்று முக்கியமானது, எந்த ஒரு தீர்வு திட்டம் என்பதும் கூட வடகிழக்கு என்ற இணைந்த மாகாணத்தில், வடகிழக்கு என்ற இணைந்த மாநிலத்தில் தான் ஒரு தீர்வு திட்டம் என்பது உருவாக முடியும். தமிழ் மக்களுக்கு உரித்தான இறையாண்மை என்பதன் அடிப்படையில், அந்த இறையாண்மையால் எங்களுக்கு இருக்கக்கூடிய சுய நிர்ணய உரிமை என்பதன் அடிப்படையில், அந்த சுய நிர்ணய உரிமைக்கேற்ப வடகிழக்கு இணைந்த அந்த தாயகத்தில் தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாட்சியை, அந்த சுயாட்சி என்பது சகல அதிகாரங்களையும் கொண்ட உங்களது கல்வி, வேலைவாய்ப்பு, அபிவிருத்தி, சமூக கட்டுமானங்கள், தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு, தமிழ் மக்களுடைய சட்டம் ஒழுங்கு, இவை எல்லாவற்றையும் கையாளக்கூடிய ஒரு சுயாட்சி பிரதேசத்தை, சுயாட்சி அரசை உருவாக்குவது என்பதே தமிழ் மக்களுடைய, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய திட்டவட்டமான கொள்கை. நாங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடியவர்கள், நானோ அல்லது ஆனந்தனோ, இங்க இருக்கக்கூடிய பல போராளிகளோ, நாங்கள் இன்றைக்கு வாழ்கிறோம் என்றால் அது இன்னும் ஒரு போனஸ். எப்பவோ செத்திருக்க வேண்டியவர்கள், ஆனால் எங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை என்பது அது ஒரு போனஸ். ஆகவே நாங்கள் எங்களது உயிரை கொடுத்துத்தான் நாங்கள் போராடினோம் தமிழ் மக்களுடைய விடுதலைக்கு. அதே போல எங்களது உயிரையும் துச்சமாக மதித்துத்தான் நாங்கள் ஒரு ஜனநாயக சூழலை ஏற்படுத்தினோம். இந்த ஜனநாயக சூழலை ஏற்படுத்தியதற்கு முன்னுக்கு நின்று போராடியவர்கள் எல்லோருமே ஒழிச்சு போனது நேரத்தில், அது பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் உட்பட இருக்கின்றது. இல்லை என்று மறுப்பதற்கல்ல. வீதிகள் தேவை, குளங்கள் தேவை, போக்குவரத்து தேவை, எலக்ட்ரிசிட்டி, எல்லாமே தேவைகள், ஆயிரம் தேவைகள் இருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களுடைய உரிமைகள் வெல்லப்பட்டால், தமிழ் மக்களுக்கு உரித்தான சமூக பொருளாதார உரிமைகள் கிடைக்கப்பெற்றால், வடகிழக்கில் அவர்களை தங்களை தாங்களே ஆளக்கூடிய அந்த உரிமை கிடைக்குமாக இருந்தால், குறிக்கப்பட்ட சொற்ப காலத்தில்